அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவில் லெக்சர் நோ சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அப்படின்றது பியூரோ அப்ஹோல்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இதில் ஃப்ரெஷர்ஸ்க்கான வேக்கன்சியும் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோ சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரியான ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். பியூரோ அப்ஹோல்ட். இந்த நிறுவனம் பற்றி நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் போய் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் பியூரோ அப்ஹோல்ட். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கு இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேரி அவுட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து காமனாக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எம்என்சி. இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கரியர் அப்படின்ற செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெனுவில் கரியர் அப்படின்ற செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஓப்பன் ஆகும். அதில் கரண்ட் வேக்கன்சிஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் இன்ஜினியர், கிராஜுவேட் அண்ட் தென் அட் லாஸ்ட்டில் மிடில் ஈஸ்ட், இந்தியா அண்ட் ஏஷியா. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் சிவில் 3 வேக்கன்சிஸும் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே எலக்ட்ரிக்கல் அவங்களுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. இதுவும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் பார்க்கக்கூடியது அப்படின்றது இந்த 2 வேக்கன்சி தான். சீனியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அண்ட் கிராஜுவேட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இது ஒன்று. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். கிராஜுவேட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் அதுக்கான வேக்கன்சி. என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தான். நோ ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். இதுதான் ஃப்ரெஷர்ஸ்க்கான வேக்கன்சி. நீங்கள் நல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கை கரெக்டாக கேரி அவுட் பண்ணணும் அண்ட் சேஃபர் டிசைன் சர்வீஸ் இதெல்லாமே கரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் ஸ்கில்ஸாக 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்ட் கிராஜுவேட் மெம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எபிலிட்டி டு அக்செப்ட் அ டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அ டேர்ம் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் combined with ability to work with guidance. MS Office, Excel இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் சிமிலர் சாஃப்ட்வேர்ஸ், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரோபோட், ஈடேப், சேஃப் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இதெல்லாம் வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் AutoCAD, Revit, CAC, ஃபாஸ்ட் ட்ராக், டெட்ஸ், ரோபோட், ஈடேப், சேஃப் இதெல்லாம் வந்து வில் பி ஆடட் அஸ் அன் அட்வான்டேஜ். இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிளாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட் இதெல்லாமே ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, எம்இ ஆர் எம்எஸ்சி வந்து ஸ்ட்ரக்சரலில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஓகே அப்படின்னா யூ கேன் கிளிக் திஸ் செக்ஷன், அப்ளை ஃபார் திஸ் ஜாப். இது மூலமா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் சீனியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிமிலராக ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வில் பி ஆடட் அஸ் அன் அட்வான்டேஜ். செகண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வித் செகண்டரி ஸ்டீல் இஸ் எசென்ஷியல் அண்ட் குட் AutoCAD skill and other engineering software Revit structures will be added as advantage. குட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ், நல்ல வெர்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இருந்தது அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரைட்லி கிளிக் த செக்ஷன், அப்ளை ஃபார் திஸ் ஜாப். இது மூலயமா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அப்படின்றது மெக்கானிக்கல் அண்ட் தென் எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது. அது உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சிஸ் இந்த வீடியோவில், சிவில் சம்மந்தப்பட்டு, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தோணுது கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.